தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான நடிகர் ராதா ரவி வாழ்க்கை பயணம். இவருடைய இயற்பெயர் மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் ரவி. இவர் 1952 ஜூலை 29 திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பாவின் பெயர் எம்.ஆர். ராதா, அம்மாவின் பெயர் தனலட்சுமி எம்மாள். இவருக்கு எம்.ஆர். வாசு என்ற சகோதரனும், ரசியா, ராணி, ரதிகலா என்ற 3 சகோதரிகளும் உள்ளனர். இவருடைய தந்தையின் இன்னொரு மனைவியான கீதா ராதாவிற்கு பிறந்தவர்கள் நிரோஷா, ராதிகா அவர்கள். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தினை நாடக நடிகராக இவர் தொடங்கினார். 9ஆம் வகுப்புல ஜூலியஸ் சீசராக இவர் நடித்திருக்கிறார். கல்லூரி நாட்கள்ல நண்பர்களுடன் இணைந்து நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். மேலும் வி.கே. ராமசாமி, எம்.ஆர். வாசு, டி.கே. சந்திரன் மற்றும் UAA போன்றவர்களின் நாடகங்களை இவர் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை மெருகூட்டியவர். 1980 தனியாக ஒரு நாடக கம்பெனியை தொடங்கினார். ரகசிய ராத்திரி எனும் கன்னட படத்தின் மூலம் தன்னுடைய திரை வாழ்க்கையை இவர் தொடங்கினார். கமலின் அறிமுகத்தினால கே. பாலச்சந்திரன் மன்மத லீலை படத்துல இவர் நடித்தார். மன்மத லீலை படமே ராதா ரவிக்கு முதல் தமிழ் திரைப்படமாக அமைந்தது. டி. ராஜேந்திரன் உயிருள்ளவரை உஷா என்ற படத்துல முதலாக வில்லன் கதாபாத்திரத்தில் இவர் நடித்தார். வைதேகி காத்திருந்தால், உயர்ந்த உள்ளம், சின்ன தம்பி, பூவேலி, உழைப்பாளி, குரு சிஷ்யன் என்று தமிழ் திரையுலகின் பல வேடங்கள்ல தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியவர். வீரன் வேலுத்தம்பி என்ற படத்துல நாயகனாகவும் இவர் நடித்தார். ராதிகாவின் தயாரிப்பான செல்லமே என்னும் தொலைக்காட்சி தொடரில் இவர் நடித்திருந்தார். நடிகர் ராதா ரவி அவருடைய வாழ்க்கை படத்துல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்து இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. நம்ம தமிழ் சினிமாவின் அரிய பொக்கிஷமான நடிகர் ராதா ரவியின் வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். ராதா ரவி அவர்கள் ஹீரோ, வில்லன், காமெடி கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்படியே கட் பண்ணா அண்ணன், தம்பி, அப்பா, மாமா, இன்னொரு பக்கம் போலீஸ், அரசியல்வாதி, சாமியார், இப்படி எல்லா பக்கங்களையும் டிக் ஆகிற மாதிரியான அட்டகாசமான நடிகர் தான் இந்த ராதா ரவி அவர்கள். தமிழ் சினிமா பார்த்த ரொம்ப அபூர்வமான நடிகர்கள்ல முக்கியமானவர் தான் இவர். இவருடைய பிலிமோகிராஃபியை அனலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா ராதா ரவி மீதான மதிப்பு நிச்சயம் 100 மடங்கு நமக்கெல்லாம் அதிகரித்து விடும். இவருடைய பெஸ்ட்டுகளில் சில சாம்பிள்களையும், கூடவே நிஜ வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் இவர் பண்ண கலாட்டாக்களையும் இந்த வீடியோவோட பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எம்.ஆர். ராதாவின் மகன், ராதிகாவின் சகோதரர். இவருக்கு எம்.ஆர். ராதா கிட்ட இருந்த அத்தனை நக்கல் நையாண்டியும் இவருடைய வாழ்க்கையிலையும் சினிமா கேரியர்லையும் அப்படியே தொடர்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நக்கல், நையாண்டி, கலாய்ப்புகளில் இவர் கில்லி. ஓப்பனாக பேசுறது தொடங்கி கெத்து காட்டுறது வரைக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ரியல் லைஃப்பில் சிந்தனையும் செயலும் வேற அப்படிங்கிறது ரொம்ப புதிய விஷயம். அது வேற டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே போகாமல் இவருடைய சினிமோகிராஃபியை மட்டும் பார்க்கலாம். இவர் அப்பா மாதிரியே நாடகத்துறை தான் ராதா ரவிக்கு முகவரி. சின்ன வயசில் நிறைய நாடகங்களில் இவர் நடிச்சிருந்ததா நம்ம பார்த்தோம். அதோட அனுபவத்தை ரொம்ப நல்லாவே தன்னுடைய சினிமா கேரியருக்கு பயன்படுத்தி கொண்டார்னே இவரை நம்ம சொல்லலாம். ராதா ரவியை சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் கே. பாலச்சந்தர். அவரை ரெக்கமெண்ட் செய்தது கமல்ஹாசன். 1976 வெளிவந்த மன்மத லீலை தான் இவருக்கு முதல் முகவரி. சின்ன ரோல் தான். ரக்கட் பாயா புல்லட்ல காதலியோட சுத்துற கேரக்டர். அந்த படத்துல இவருக்கு பெருசா ஸ்கோப் இல்லைனாலும் தண்ணீர்ல முக்கியமான போலீஸ் கேரக்டரை பாலச்சந்தர் கொடுத்து இவருடைய திறமைக்கு தீனி போட்டிருப்பார். 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் படம் தான் தமிழ் ரசிகர்களை யாரா இதுன்னு கவனிக்க வச்ச படம். அந்த படத்துல வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படிங்கிற கேரக்டர் செம்ம ஹிட்டுன்னே சொல்லலாம். இவருடைய இன்ட்ரோ சீனே செம்ம மாசா இருக்கும். மாமூல் வாங்குற ரவுடியாகவும் பாசக்கார அண்ணனாகவும் நடிப்புல பின்னி படம் எடுத்திருப்பார். அந்த படத்துல இருந்துதான் ராதா ரவினாலே ஒவ்வொரு படத்துலையும் வேற கெட்டப்புல வரும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அடையாளம் தொடங்குனுச்சு. ராதா ரவியோடைய முதல் ஸ்பெஷலே இதுதான். இவர் மேக்கப்புக்கு ரொம்பவே மெனக்கெடுவார். இயக்குநர்கள் கண்டுக்கணும்னா கூட தானாவே எஃபர்ட் போட்டு வித்தியாசமான தோற்றத்துல ஸ்கிரீன்ல தோன்றுவார். உண்மை என்னன்னா, தமிழ் சினிமாவின் வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் டாப் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஒவ்வொரு படத்துலையும்
வெரைட்டியான தோற்றத்தை காட்டினவங்கள்ல ராதாரவி தான் டாப்ல வருவாரு. கமலுக்கு ஈக்குவல்னே இவரை சொல்லலாம். ஒரு படத்துல பார்த்தா ராதாரவிய இன்னொரு படத்துல பார்க்கிறது அப்படியே முற்றிலும் வேறுபட்ட உருவமாவே இவர் மாத்திக்குவாரு. வைதேகி காத்திருந்தால் வெள்ளிக்கிழமை ராமசாமி கேரக்டரு, கூலிக்காரன் படத்துல பணக்காரனா வர்ற சக்கரவர்த்தி கேரக்டரு, சாது படத்துல வர்ற விபூதி வீரமுத்து தாதா கேரக்டர் தொடங்கி ஜில் ஜங் ஜக்ல வர்ற ரோலக்ஸ் ராவுத்தர் வரைக்கும் பல படங்கள்ல இவருடைய கெட்டப்பும் மேக்கப்பும் தனியா நம்முடைய அட்டென்ஷனை ஈர்க்கும். அந்தந்த கேரக்டருக்கு பொருத்தமான வெயிட்டேஜை இது எல்லாம் ஏற்றி இருக்கும். அடுத்து இவருடைய பாடி லாங்குவேஜ். கிளவரான டைரக்டர் எல்லாம் ராதாரவியோடைய ரேஞ்சு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்து வித்தியாசமான மேனரிசங்களை பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை டைரக்டர் கேட்கலனா கூட தன்னோட வேல்யூவாக குட்டி குட்டி மேனரிசங்களை ஸ்க்ரீன்ல காட்டி ஸ்கோர் பண்றதுல ராதாரவி செம்ம ஷார்ப்னே சொல்லலாம். அண்ணாமலை படத்துல மார்லன் பிராண்டோ ரேஞ்சில் கேஷுவலா முதுக சொறிகிறது, சர்க்கார்ல வாயிலேயே பல வித்தைகளை காட்டுறது வரைக்கும் எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க பார்க்குற ஒவ்வொரு ராதாரவி படத்துலையுமே அவருடைய வேற வேற மேனரிசங்களை கவனிச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியும் இந்த மனுஷனுடைய உழைப்பை. என்னதான் ஆரம்பத்துல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் கமல்ஹாசன் தன்னுடைய படங்கள்ல ராதாரவியை தொடர்ந்து அவாய்டு பண்ணதும் நடந்திருக்குது. அதுக்கு காரணம் ஸ்கிரீன்ல தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ராதாரவி ஈஸியா டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாருங்கிறதும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு டாப் ஹீரோக்களுக்கே அச்சுறுத்தலாக இவர் இருந்திருக்கிறார். ஆனா அண்டர் பிளே பண்ணியே அப்ளாஸ் வாங்குற ரஜினியால ராதாரவியை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்குது. அதனால ரஜினியோடைய நிறைய படங்கள்ல ராதாரவி நிச்சயம் நடித்திருப்பார். குரு சிஷ்யன் படத்துல ரஜினியும் பிரபுவும் சேர்ந்து ரவுச பண்ண சில சீன்கள்ல நம்ம ராதாரவி செம்ம ரகலை பண்ணியிருப்பார். அண்ணாமலை படத்துல ராதாரவி சொல்ற அந்த கூட்டி கழிச்சுப்பாரு கணக்கு சரியா இருக்குங்கிற பஞ்சு தான் இன்னைக்கு வரைக்கும் ஹிட்டு. ரீசெண்டா பார்த்தோம்னா மனிதன் படத்துல வாதாடுறதுல உதயநிதியும் பிரகாஷ் ராஜையும் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அதே கோர்ட் ரூம்ல வாய்ஸ் மாடுலேஷன், இயல்பான சின்ன சின்ன மேனரிசம், பாடி லாங்குவேஜ்னு அசால்ட்டா ஷோவை டீல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். வெர்சட்டைல் ஆக்டரான ராதாரவிக்கு சீரியஸான அப்பியரன்ஸை வச்சுக்கிட்டு செம்மையா வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மேஜிக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். இந்த ஏரியாவில் அவர் செம்ம மாஸ்டர்னே சொல்லலாம். லக்கி மேன்ல தங்கச்சிக்கு கண்ணாலம் கவிதை சொல்ற ரவுடி ரோல் அதகலமா இருக்கும். கொஞ்சம் வருஷமாவே ஒரு கிளிப் செம்ம வைரலா இருந்ததை கவனிச்சிருக்கலாம். சாமியார் வேஷத்துல கியூல வாடான்னு சொல்ற சீன் இருக்கே, பா செம்ம ஸ்பான்டேனியஸ். இது 2018 வந்த வீராங்கிற படம். அது ஸ்கெட்சு சேகருங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பார். சாமியாரா திருந்தி வளர ரவுடியா ராதாரவி வாழ்ந்திருப்பார்னு சொல்லலாம். சாமியாரா இருந்தாலும் பழைய வாழ்க்கை அனிச்சையா தனக்குள்ள ஊறி கிடக்குங்கிறத காட்டுற அந்த கியூல வாடா சீன் ஒரு நிமிஷத்துல நம்மளை மீண்டும் மீண்டும் நினைச்சு சிரிக்க வைக்கிற ஒரு அட்டகாசமான சீன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஓகே, ரொமான்ஸ் வருமானு கேட்டா அதுவும் இருக்கே நம்மளுக்கிட்ட. சொல்ல துடிக்குது மனசு படத்துல வர்ற பூவே செம்பூவே பாட்டை போய் யூடியூப்ல ஒரு முறை பாருங்க. ராதாரவி முகத்துல காதல் ரசம் சொட்டுறதை கவனிக்கலாம். என்ன ரொமான்ஸ் ஏரியாவில் பெருசா இவரை தமிழ் சினிமா யூஸ் பண்ணிக்கிறங்கிறது தான் வருத்தம். என்னதான் விதவிதமான ரோல்கள்ல வில்லத்தனமும் காமெடியும் பண்ணாலும் ராதாரவியின் பெஸ்ட்டுகளை லிஸ்ட் பண்ணா அதுல அவருடைய எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அண்ணாமலையில மகன் அசோக்கு கிட்ட புலம்புற சீன், அதே படத்தோட எண்டுல மனோரமா காலில் விழுந்து கதற சீன் எல்லாம் அவ்வளவு ஆத்மார்த்தமானதா இருக்கும். அதே மாதிரி சின்ன தம்பியிலிருந்து காதலுக்கு மரியாதை வரைக்கும் பல பாசக்கார அண்ணன் கதாபாத்திரத்துல ஆக்ரோஷமாகவும் எமோஷனலாகவும் பொழந்து கட்டியிருப்பார். அரண்மனை 2ல மகள் ஹன்சிகாவுக்கு தன் கையாலேயே விஷமும் கொடுத்துட்டு தன்னுடைய மடியிலேயே கடத்தி புலம்புற சீன் செம்ம இன்டென்ஸா இருக்கும். எல்லாத்துக்கும் உச்சம்னா பிசாசு படத்துல வர்ற அந்த அப்பா கேரக்டர். ஒரு டைரக்டர் என்ன கேட்கிறாரோ அதை அப்படியே கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம தரக்கூடிய பெஸ்ட் ஆக்டர்கள்ல தானும் ஒருவர்னு அந்த படத்துல ராதாரவி நிரூபிச்சிருப்பார். அவர் ஒரு கிளாஸ் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு பிசாசு ஒரு படமே அவர் கரியருக்கு போதும். ஆனா ரியல் லைஃப்ல தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிற விதம் தான் ராதாரவி அப்படிங்கிற திரை ஆளுமையை அப்படியே மறைச்சிடுதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு நடிகர் நடிகை இயக்குனர் தொடர்பாக யூடியூப்ல தேடும் போது அவங்க சம்பந்தப்பட்ட பெஸ்ட் படம் பாப்புலர் படங்கள் தொடர்பானது தானே யூடியூப்ல வரும். ஆனா ராதாரவின்னு யூடியூப்ல தேடினா அவருடைய ஸ்பீச் தான் லட்சக்கணக்கான வியூஸோட வரிசை கட்டி நிற்குது.
ராதா ரவினாலே சர்ச்சையா பேசுவாரு, கெட்ட வார்த்தை பேசுவாரு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசுவாரு, ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களையும் பேசுவாரு. அது மக்களுக்கு ஒரு வித கியூரியாசிட்டியை கொடுக்குங்கிறத பேஸ் பண்ணி பல வீடியோக்கள் பைட்ஸோட வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சினிமா வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல தன்னுடைய பேச்சுகளால தனக்கு பெரும் பின்னடைவுகள் நேருதுங்கிறது தெரிஞ்சும் முடிஞ்ச வரைக்கும் தான் யோசிக்கிறத எல்லாத்தையும் எந்த சென்சாரும் பண்ணாம அப்படியே பேசுறது ராதாரவி மட்டும்தான். அரசியலிலும் எப்பவும் சூடான இடத்துலதான் ராதாரவி இருந்துட்டு இருக்கார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதிமுகவுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிமுக திமுகன்னு மாறி மாறி இப்போ பாஜகவுல ஐக்கியமாகி இருக்கிறார். ஆரம்பத்துல திமுகவில் இணைந்து கட்சி பணிகளை மேற்கொண்டவர் பின்பு பல காரணங்களால 2000ஆவது ஆண்டுல அங்கிருந்து விலகி அதிமுகவுல இணைந்தார். 2002ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு ராதாரவி வெற்றி பெற்றார். ஆனா 2006 தேர்தலில் ராதாரவி போட்டியிட அதிமுக வாய்ப்பு வழங்கல. அப்புறம் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி மீண்டும் திமுகவிலேயே இணைந்தார். அதன் பின் 2019 கொலையுதிர்காலம் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நயன்தாரா குறித்து ராதாரவி பேசியது கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியது. திரையுலகம், அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள்னு எல்லா தரப்பும் கொந்தளிக்கிற அளவுக்கான சர்ச்சை பேச்சு அது. அதன் எதிரொலியாக திமுகவிலிருந்து நீக்கியதோடு அவரை கண்டிக்கவும் செய்தார் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் கொஞ்ச காலம் அரசியலுக்கு ரெஸ்ட் கொடுத்த ராதாரவி தற்போது பாஜகவில் இணைந்து அங்கே பிஸியாக இருப்பது சமகால வரலாறு. நயன்தாரா பத்தி சர்ச்சைக்குரிய வகையில பேசியது, மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் செய்வது போன்ற துணையில பேசி எதிர்ப்புக்கு பிறகு மன்னிப்பு கோரியது மாதிரியான சில சம்பவங்களுக்கு பிறகு கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சதையும் நம்மளால கவனிக்க முடிஞ்சது. இந்த மாதிரியான சர்ச்சைகளும் பேச்சுகளும் ராதாரவியின் சினிமா கேரியர் சாதனைகளை மட்டும் இல்லாம அவர் சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு செய்த சர்வீஸுகளையும் மறைச்சிடுச்சுன்னே சொல்லலாம். நடிகர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகியாக இருந்து திரைத்துறையினருக்கு பல ஆண்டுகளாக பல நல்ல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி திரைத்துறைக்கு வருகின்ற 2K கிட்ஸ் ஜெனரேஷனுக்கு கூட ராதாரவியை தங்கள் படத்துல பயன்படுத்திக்கணுங்கிற விருப்பம் நீடிக்குதுன்னா அதுக்கு அவருடைய ஆக்டிங்ல அவர் காட்டுற அர்ப்பணிப்பும் திறமையும் தான் காரணம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டப்புகள வித்தியாசம், மேனரிசம், பாடி லாங்குவேஜில் நேர்த்தி, மாஸ், கிளாஸ், பின்னி படைஞ்ச பெர்ஃபார்மன்ஸ்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல தன்னை நிலை நிறுத்துபவர் தான் ராதாரவி. இதுக்கு கடைசியா 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். மாயக்கண்ணாடி படத்துல சேரனுக்கு ராதாரவி அட்வைஸ் பண்ற சீன் 3.5 நிமிஷம் சிங்கிள் ஷாட் 3 ஜெனரேஷன் நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் வாழ்க்கை தத்துவத்தையும் அவ்வளவு இயல்பா சொல்லியிருப்பாரு. அப்புறம் எத்தனையோ படங்கள்ல அரசியல்வாதியா நடிச்சிருக்கிற ராதாரவி சூதுக்கவும் படத்துல முதலமைச்சர் கேரக்டர்ல சில சீன்களை தான் வருவார். ஆனா எக்ஸாக்டா ஒரு சிஎம் ஸ்கிரீன்ல பார்க்குற ஃபீல் நமக்கு வரும். இந்த 2 படத்திலையுமே நான் குறிப்பிட்ட ராதாரவியோடைய எல்லா அம்சங்களும் அடங்கி இருக்கும். வைதேகி காத்திருந்தால், குருசேஷன், அமரன், புலன் விசாரணை, வெற்றி விழா, ராஜாத்தி ராஜா, செம்பருத்தி, சோலைக்குயில், சின்ன தம்பி, சாது, சின்ன மாப்பிள்ளை, அண்ணாமலை, உழைப்பாளி, பூவேலி, படையப்பா, முத்து, ஒருமுறை சொல்லிவிடு, ஃப்ரெண்ட்ஸ், இறைவி, சர்க்கார், இப்படி ராதாரவி வெரைட்டில வியக்க வச்ச லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. ராதாரவி அவர்கள் நடிச்ச உங்களுடைய லிஸ்ட்டும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் இந்த ராதாரவி எந்த விதத்துல முக்கியமான ஒருத்தரா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர்.எஸ். ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்.எஸ். ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான
வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.